கட்டிங் எனும் கதையை முடிக்க 79 நாட்கள் இருக்கும் பட்சத்தில் எழுந்திருச்சதும் வெறும் வயிற்றுல 1 ஹவர் கார்டியோ. ஃபியூ டேஸ் பிரேக்கு அப்புறம் ஃபாஸ்டட் கார்டியோ பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இருந்தாலும் வண்டியை ஒரு மாதிரி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்டியோ முடிச்சதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ மற்றும் எக்ஸ். இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிடல. லைட்டா இருமல் மற்றும் தொண்டை ஒரு மாதிரி இருக்கிறதுனால சில ப்ராடக்ட்ஸை மட்டும் வீட்டில இருந்தே மேனேஜ் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு சிக்கன் ரைஸை சின்ன பின்னமா ஆக்கினதும் கொஞ்சம் ஏர்லியாவே ஜிம்முக்கு ரெடி ஆயிட்டேன். வந்து இத்தனை நாள் அடிச்சிட்டு இருந்தாலுமே ஃபியூ டேஸ் மாற்றம் வந்ததுமே நம்ம மூளை திடீர்னு கம்ஃபர்ட் ஜோன்ல சிக்கியிருந்தாலுமே இருக்கிற 79 நாளும் பிசிறு இல்லாம அடிச்சு ஆகணும்ட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். கூட வரவங்கலாம் டிமிக்கி கொடுத்ததுனால சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லேயே போட்டுடலான்னு ஸ்டார்ட் பண்ணா. முதலாவது ஒர்க் அவுட்லேயே வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி கொலன்னு ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு ஜிம்ல புல் டே. பேக் பைசெப்ஸுக்கு 3 வேரியேஷன் மற்றும் ட்ராப்ஸுக்கு 2. கொஞ்சம் பிரேக் வந்ததுனால ஒரேடியா வெயிட்டை போட்டு அடிக்காம வாரம் ஃபுல்லா வெயிட் அவரேஜா வச்சு ஃபீல் பண்ணி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சதுமே இலையுதிர் காலத்தை ரசிச்சுக்கிட்டே குளிக்கிட்டேன். வீட்டுக்கு வந்ததுமே ஓட்ஸ் மீலை ரெடி பண்ணி ஆப்பிள் கட் பண்ணி தூவி விட்டுட்டு ஓட்ஸ் மீலை முடிச்சதும் வவ்வால் பிக் பண்ண வரேன்னு சொல்லியிருந்தா அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வவ்வால் வந்ததும் வெளியே கிளம்புன்னு கார்ல ஏறினா ஐயன் மூத்த மூடிக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா டோலி இனிமே வீடியோக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இப்படியெல்லாம் சொன்னா மட்டும் நாங்க விட்டுருவோமா? திடீர்னு வெளியே கூப்பிடும் போதே யோசிச்சேன். மீட்டிங்ல இருக்கிறவனை பார்க்க வச்சு சாப்பிட்றதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. செம்ம பசியில அவசரமா வீட்டுக்கு வந்ததும் அப்சே இல்லாம சிக்கன் மற்றும் வெஜிடபிள் சூப் மாதிரி ரெடி பண்ணி அதுல தூக்கலா பெப்பரை போட்டு அடிச்சிட்டேன். எதுவுமே கதை க்ளோஸ். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.